Hi friends, welcome to Tutors Funny channel. இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற விஷயம் இந்த மாதிரி ஒரு சிம்பிள் பில் டிசைன் ஒன்று எப்படி டிசைன் பண்ணுறேன்னு சொல்லி இது ஒரு சிம்பிளாக டிஸ்ட்ரிபியூஷன் ஒரு கம்பெனிக்கு செய்யப்பட்ட ஒரு சிம்பிள் பில் டிசைன் தான் இதில் நான் உங்களுக்கு வந்து காட்டியிருக்கேன். இந்த மாதிரி டிசைன் வந்து எப்படி நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப் நம்ம செய்கிறதுன்னு சொல்லி நம்ம இன்றைக்கான வீடியோவில் நம்ம பார்ப்போம். இன்றைக்கி நாங்கள் வீடியோவுக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ண நண்பர்கள் இருந்தால் கீழே உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. இன்றைக்கி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரைட், இப்போ இதில் ஃபஸ்ட்டு வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா இந்த ரெக்டாங்கிள் டூல் எடுத்து இந்த மாதிரி நான் அளந்துக்கிறேன். ரைட், இப்போ இந்த பில் வந்து நம்ம வந்து இந்த சைஸை வந்து சரியாக நம்ம தீர்மானிச்சுக்கணுங்க. சிம்பிள் தான். உள்ளுக்குள்ள உள்ள மேட்டர் வந்து உங்களுக்கு ஒரு டெக்ஸ்ட் மட்டும் தான் நீங்கள் எழுதணும். ஆனால் நீங்கள் வந்து டெக்ஸ்ட் எழுதுறதுக்கு முன்னாடி இதுக்கான அந்த மார்ஜின்லாம் வந்து சரியாக நீங்கள் எடுத்துக்கணும். இது வந்து சின்ன ஒரு பில் டிசைன், நீங்கள் சிம்பிளாக ஒரு மார்ஜின் எடுத்துக்கலாம். ரைட், இப்போ நான் இதெல்லாம் வந்து ஒரு சின்ன ஒரு மார்ஜினில் தான் எடுத்திருக்கேன். ஒரு சிம்பிள், அதாவது வந்து உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பில் ஒன்று டிசைன் பண்ணுற நேரம் முதல் என்ன செய்வாங்கன்னா இதை பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு சாம்பிளாக இந்த மாதிரி ஒரு பில்லை கொடுத்துருவாங்க. இதுதான் நம்மளோட பில்லு, இதை நீங்கள் ரூலரில் அளந்துக்க சொல்லி இப்போ நீங்கள் இன்ச்சஸில் அளந்துக்கணுங்க. இதில் எத்தனை இன்ச்சஸ் இருக்குதுன்னு சொல்லி, ரைட், வித் எவ்வளோ இருக்குது, ஹைட் இருக்குது எவ்வளோ இருக்குதுன்னு சொல்லி அதுக்கு ஏற்ற லெவலில் நீங்கள் இந்த மேட்டரை வந்து டிசைன் பண்ணுங்கள். இந்த மேட்டர் டிசைன் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து ஒரு 24 கொடுத்துருக்கேன். மற்றதெல்லாம் வந்து 12. ஆனால் ஃபாண்ட் வந்து நீங்கள் 12லேயே கொடுத்துக்குறீங்க. 12 தான் உங்களுக்கான சின்ன சைஸ். ரைட், அதோட குறவாக கொடுக்குறேன்னா ஒரு 10 கொடுத்துக்குறீங்க. ஏன்னா இல்லாட்டி தெரியாது வெளியில். இப்போ இந்த மாதிரி கொடுத்துக்குறீங்க. இப்போ இதில் வந்து நான் வந்து போல்ட் கொடுத்துக்கிட்டா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ரைட், இந்த மாதிரி கொடுத்துக்குறீங்க. ரைட், இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா இன்னொரு டாக்குமெண்ட் ஒன்று ஓப்பன் பண்ணுறேன். உங்களுக்கு A4 ஓப்பன் பண்ணிவிட்டு இப்போ இதில் நான் என்ன பண்ண போகிறேன்னா இதை வந்து நான் வந்து போர்ட்ரேட்டில் இருந்தால் இதில் லேண்ட்ஸ்கேப் பண்ணுறேன். ஏன்னா இப்படி இந்த மாதிரி தான் வருது. பில் வந்து 6 இதுக்கு. இப்போ நான் இந்த பில்லை வந்து ஒன்று எடுத்து இதே மாதிரி பண்ண போகிறேன். பண்ணுற நேரம் நான் வந்து ஃபஸ்ட் வந்து அப்படி எடுத்துக்கிட்டு ஒரு பில்லை நான் ரைட், ஒரு பில் எடுத்து நான் எடுத்து போடுறேன். இப்படி ரைட், இப்போ நமக்கு லேஸ் டிசைன் பண்ணிக்கிட்டே இப்போ நான் டிசைன். ரைட், இப்போ பாருங்கள் இப்போ இதே பில்லை எப்படி டிசைன் பண்ணுறேன்னு. இப்போ இதே முதல் சைஸை நான் எடுத்துக்கிறேன். இதுதான் சைஸ். இதே சைஸுக்கு தான் டிசைன் பண்ண போகிறேன். இங்கே கொண்டாந்து வைக்கிறேன். சைஸை வச்சுட்டுங்கண்ணா ரூலரில் இந்த மாதிரி வச்சுக்கிறேன். இதை கொடுத்து டெலீட் பண்ணிடுறேன். சாரி, இதை மிடில் சைஸை மட்டும் போட்டுட்டு டெலீட் பண்ணிடுறேன். இப்போ வந்து இதுக்குள்ளே தான் மேட்ரை எழுத போகிறேன். செலக்ட் பண்ணிவிட்டு APDS டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்னு சொல்லி கேப் கீயை ப்ரெஸ் பண்ணிவிட்டு கேப் பிளாக்கை ப்ரெஸ் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்னு இதை செலக்ட் பண்ணிவிட்டு இதில் வந்து நான் வந்து நியூ டைம்ஸ் ரோமனில் வந்து இது பண்ணுறேன். இது வந்து போல்ட் பண்ணிக்கிறேன் இந்த மாதிரி. ரைட், இந்த மாதிரி வச்சுக்கிறேன். அடுத்த கீழே இந்த மேட்டர் இது ஏரியலில் எழுதணும். இதில் வந்து சைஸ் வந்து 12. இதில் வந்து நீங்கள் உங்களுக்கு தேவையான மாதிரி எழுதிக்கணும். இதை வந்து நான் கேப் லாக்கை இல்லாமல் ஆக்குறேன். இப்போ எழுதுகிறேன். இதை செலக்ட் பண்ணிவிட்டு 12 சைஸ் கொடுத்துக்கிறேன். ஓகே பண்ணுறேன். இதை போல்ட் பண்ணிவிட்டு இங்கே கொண்டாந்து வைக்கிறேன். இதை மட்டும் பண்ணணும். ரைட், பார்த்து வந்து இந்த இதுகளில் டிசைன் பண்ணேன். கார்டு நம்பர், மந்த்லி அமௌண்ட், இதுகள்லாம் இதுவும் இதே மாதிரி தான். இப்போ வந்து கார்டு நம்பர் இதை வந்து இந்த மாதிரி பண்ணுறேன். கார்டு நம்பர் கொடுத்துட்டு இப்போ இதில் வந்து எனக்கு அண்டர்லைன் ஒன்று தேவை. சிம்பிளாக உங்களுக்கு வந்து இந்த இதில் எடுக்கலாம். அண்டர்லைன் இந்த இருக்குது. இந்த ஃப்ரீ ஹேண்ட் டூலை செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே நான் ஒரு கிளிக் பண்ணிவிட்டு ஷிஃப்ட்டை பிடிச்சிங்கன்னா நேராக வரும். உங்களுக்கு ஏற்ற மாதிரி கொண்டு வந்து வச்சுக்கிட்டிங்கன்னா இந்த மாதிரி வரும். இப்போ எனக்கு இதுக்கான சைஸு வந்து எத்தனை கொடுக்குறேன்? 12 தான் கொடுக்கணும், கூட இல்லை. 12 கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி வந்துடும். இதில் வந்து உங்களுக்கு வேணால் போல்ட் கொடுத்தா நல்லாயிருக்கும். கொடுத்து இதை வந்து கொண்டு வந்து இப்படி வச்சுக்கிறேன். தேவையான மாதிரி வச்சுக்கிறேன். கார்டு சைஸ் உங்களுக்கு தேவையான குறைக்கணுன்னா செலக்ட் பண்ணிவிட்டு இதை அப்படியே
ஒரு இழுத்தீங்கன்னா குறைஞ்சிரும். ரைட், இவ்வளோதான் செய்யணும். ரைட், அது மந்த்லி அமௌண்ட், அதுவும் அதே மாதிரி தான். நான் அதை அப்படியே கொண்டாந்து போய்க்கிறேன். மந்த்லி அமௌண்ட் அதே மாதிரி தான் எழுதணும். ரைட், அது சிக்னேச்சர் வந்து அதே மாதிரி தான். இதில் இந்த மாதிரி டாட் வந்து நீங்கள் போடணும். அது வந்து இந்த மாதிரி இப்போ வந்து அப்படி இப்போ சிக்னேச்சர்னு எழுதிக்கிறேன். இந்த எழுதினதை எடுத்து கொண்டாந்து வைக்கிறேங்க. ரைட், இப்போ இந்த டாட்டை அழிச்சிடுறேன். இது எப்படி போடுறேன்னு மட்டும் சொல்லி தரேன். ஏன்னா திரும்ப இந்த டெக்ஸ்ட் எழுதுறது உங்களுக்கு தேவையில்லை, திரும்ப சொல்லிக் கொடுக்க தேவையில்லை. ரைட், இப்போ இதை எழுதுகிற நேரம் இதே மாதிரி ஃப்ரீ ஹேண்ட் டூல் எடுத்துகிட்டு இங்கே நான் ஒரு கிளிக் பண்ணிவிட்டு நேராக இப்படி வச்சுக்கிறேங்க. வச்சுட்டு இங்கே பாருங்கள், இந்த அண்டர்லைனுக்கு இப்போது இந்த லைன் ஸ்டைல் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து நீங்கள் நிறைய ஸ்டைல் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதில் உங்களுக்கு தேவையான ஸ்டைல் இதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வந்துடும். ரைட், இந்த மாதிரி வந்து இல்லை உங்களுக்கு எதாவது டார்க்காக கொஞ்சம் வேணுமா, கொஞ்சம் டார்க்காக வச்சுக்கணும். இப்போ டார்க்காக தான் வந்துடுச்சு. இந்த மாதிரி செஞ்சுக்கலாம். பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்துடுச்சு. இதுதான் இப்படி தான் செய்கிறது. ஆச்சா, இந்த மாதிரி தான் பண்ணுறது உங்களுக்கு வந்து கொடுக்குறது. ரைட், இந்த அண்டர்லைனுக்கு தேவையான ஸ்டைலை நீங்கள் இங்கே மாற்றிக்கலாம். ரைட், அதுக்கு தான் அது நான் போட்டேன். ரைட், பார்த்தது வந்து டேட், அதுக்கு நமக்கு தேவையில்லை, நம்ம திரும்ப எழுத தேவையில்லை, கொண்டாந்து இப்படி வச்சுக்கோம். ரைட், இப்போ இது எப்படி டிசைன் பண்ணுறதுன்னா இந்த மாதிரி இது ஒன்று எடுத்துக்கிறேங்க. ஃபஸ்ட் இந்த மாதிரி போட்டுக்கிறேங்க. எழுதுறதுக்கு கொஞ்சம் இதில் பார்த்துக்கிறேங்க, சைஸ் வந்து சரியாக இருக்குது நான் சொல்லி எழுதுறதுக்கு. இந்த மாதிரி போட்டிங்கன்னா எழுதுறதுக்கு சரியாக இருக்கும். சைஸ் பார்த்தீங்கன்னா சைஸ் சரியாக இருக்குது. பார்த்தீங்கன்னா எழுதுறதுக்கு. ரைட், இதை கொண்டாந்து இப்படி வச்சுட்டு ரைட், அது முக்கியம். கீழே இந்த மாதிரி ஒரு இது இதே இதை வந்து கீழே அப்படி செலக்ட் பண்ணிவிட்டு இப்படி கீழே ஒரு இழுத்துட்டு ஷிஃப்ட்டை பிடிச்சினா நேராக வந்துடுவார். என்னை பிடிச்சி ரைட் கிளிக் பண்ண அப்படி வந்துடும். அதனால இப்படி கீழே அப்படி ஒரு இழுங்க, இழுத்த நேராக அப்படி வந்துடுவார். வந்ததுக்கப்புறம் இப்போ நமக்கு வந்து இந்த மாதிரி ஒரு லைன் ஒன்று போடணும். இந்த ஃப்ரீ ஹேண்ட் டூவில் செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே நம்ம செலக்ட் பண்ணிவிட்டு இப்படி நேராக வச்சிங்கன்னா இப்படி லைன் வந்துடுவார். இப்போ இங்கே வந்து நமக்கு தேவையான ருப்பீஸ் சென்ட்ஸ்ன்றதை நீங்கள் வந்து இதை செலக்ட் பண்ணிட்டு இப்படி ஒரு இழுத்திங்கன்னா இது ரெண்டு ஒரு காப்பி ஒன்று எடுத்துகிட்டு இந்த மாதிரி இதை வந்து நீங்கள் போல்ட் பண்ணிக்கிறீங்க. ரைட், இவ்வளோ தான் தேவை நமக்கு செய்கிறது. இவ்வளோ தான் நமக்கு தேவை. ரைட், இவ்வளோ தான் நமக்கு தேவை. நமக்கு இந்த பில் ஒன்று டிசைன் பண்ணுறது இவ்வளோ தான் விஷயம் நமக்கு தேவை. ரைட், இதை செலக்ட் பண்ணியாச்சு. ஷிஃப்ட்டை பிடிச்சிக்கிட்டு போல்ட் பண்ணால் அந்த மாதிரி போல்ட் ஆகிடும். ரைட், இவ்வளோ தான் நமக்கு தேவையான விஷயம். ரைட், நான் இதை அழிச்சிடுறேன். நமக்கு இவ்வளோ தான் தேவை. இதை அப்படியே செலக்ட் பண்ணிவிட்டு நமக்கு இங்கிட்ட ஒரு காப்பி வேணும்னா இப்போ இழுத்துட்டு ஷிஃப்ட்டை பிடிச்சிங்கன்னா நேராக வந்துடுவார். ரைட் கிளிக் பண்ணால் இன்னொரு காப்பி A4க்கு 4 தானே கொடுக்குறீங்க. இப்போ இதில் மாதிரி நீங்கள் இந்த மாதிரி எடுத்துக்கலாம். ரெண்டையும் செலக்ட் பண்ணிவிட்டு கீழே அப்படி இழுத்துனா அப்படி நேராக வந்துடுவார். ரைட் கிளிக் பண்ணால் இன்னொரு காப்பி இதை அப்படியே செலக்ட் பண்ணி நேராக அப்படி இழுத்துட்டு ரைட் கிளிக் பண்ணால் இன்னொரு காப்பி. இப்போ 6 மாதிரி வந்துடுச்சு. இப்போ வந்து ரைட் கிளிக் பண்ணிவிட்டு ஃபுல் இதுக்கு போட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். இதை வந்து உங்களுக்கு தேவையான மாதிரி வெட்டி எடுத்துக்கலாம். இல்லை பார்த்தீங்கன்னா நேராக இருக்குது, இது நேராக இருக்குது, இது நேராக இருக்குது. இந்த மாதிரி A4க்கு நீங்கள் எடுத்து செஞ்சுக்கலாம். ரைட், இந்த மாதிரி தாங்க ஒரு சிம்பிள் பில் ஒன்று நம்ம A4க்கு இப்போ 6 சைஸாக பிரிண்ட் பண்ணி இதை நீங்கள் இப்போ உங்கள் துண்டுகளாக வெட்டி நீங்கள் வந்து உங்களுக்கு ஏற்றவாறு நீங்கள் பிரிண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ரைட், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்தால் நம்மளோட டியூட்டர்ஸ் பண்ணி தமிழ்ன்ற சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.